Hi guys, welcome to my channel. இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா எனக்கே தெரியல. சேனல் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. சேனல்னு ஓப்பன் பண்ணல, வீடியோ மட்டும்தான் இப்போதைக்கு எடுக்கிறோம். வீடியோ நல்லா இருந்தால் மட்டும்தான் சேனல் ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்ப்பீங்க. பை த வே, நான் உங்கள் சந்தோஷ் சேனல் பெல் வச்சாச்சு. அது டைட்டில் கார்டு மாரி உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எனக்கே தெரியல. ஏதாச்சும் ஒன்று பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியுதா அதோ அந்த இடத்துல ஒரு இடம் தெரியுதா, செவ்வறு மாரி, அதுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது. நான் இதெல்லாம் அங்கே போனதில்லை. அங்கே போயிட்டு ஒரு கிணறுன்னு நினைக்கிறேன், கிணறு சம்திங் வேறு ஏதோ ஒன்று இருக்குங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் என்னோடய காண்டாக்டாக தான் இருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர், அதாச்சும் ஃபஸ்ட்டுனா யார் ஃபஸ்ட்டோ அவங்க அவங்க நேம் கமெண்டில் போட்டு விடுங்க. நான் அடுத்த வீடியோவில் அந்த நேம் நான் மென்ஷன் பண்ணுவேன். ஓகே, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பேசுகிறது ரிட்டன் நான் கேட்கும்போது எனக்கு கேவலமாக இருக்கும். என் வாய்ஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்க போகிறீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் காய்ஸ், இப்போ வீட்டை விட்டு வெளியேந்தாச்சு. மொத்தம் 2 வழி இருக்குது. இப்படியே மெயின் ரோட்டு வழியாக போய் அப்படி போகலாம், இப்படியே காட்டு வழியாக போய் இப்படியும் போகலாம். நம்ம எந்த வழியாக போகிறோன்னா, காலை அரிக்குது காய்ஸ், நம்ம எந்த பக்கம் போக போகிறோன்னா, இப்படியே போனாக்கா மேலே வேலை நடந்துகிட்ருக்கு. அங்கே போய் நான் ஏதாச்சும் பேசிகிட்டு இருந்தேன், எல்லாரும் என்னை ஆண் பார்ப்பாங்க. ஆண் பார்க்க மாட்டாங்க, எதை பைத்தியாருன்னு நினச்சி பார்ப்பாங்க. அதனால் நம்ம இப்போ இப்படி போவோம், இப்படி காட்டு வழியாக போய் என்னன்றதை பார்ப்போம். ஓகே, வாங்க போகலாம். ஓகே, சூப்பர். கால் அரிக்குது காய்ஸ். சுற்றி பாருங்களேன், வெறும் கிரவுண்டு மட்டும்தான். நம்ம வீடு மட்டும்தான் இருக்குங்க. இதான் நம்ம வீடு, நம்ம தங்கியிருக்க வீடு. நல்லா பெருசாக இருக்குல்ல நம்ம வீடு. இது ஃபுல்லாக ஏரின்னு நினைக்கிறேன், அதனால தான் காலியாக இருக்குது. இது நம்ம ஹவுஸ் ஓனரோட இடம் தான். இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. சொன்னல மேலே வேலை நடக்குதுன்னு. இதை பாருங்கள், ஆட்கள்லாம் அங்கே இருக்காங்க. மேலே எக்ஸ்ட்ரா ரூம் கட்டிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் நாங்கள் அங்கே தான் போவோம்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. பார்ப்போம் இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் போகணும். எங்கடா அதோ தெரியுது பாருங்கள், அங்கே போகணும். கைஸ், நம்ம பாதி தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ரிவீல் பண்ணிடலாம். போகலாம் வாங்க. பாதி தூரம் வந்தாச்சு. நம்ம வீடியோ எடுக்க மேலே வேலை செய்கிறவங்க என்னடா அவன் கிறுக்கு பையன் ஏதோ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. பார்ப்போம் வீடியோ எப்படி வருதுன்னு தெரில.
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க. ஓகே, நல்லா காற்றடிக்கும். இங்கே பகலில் காற்றடிக்கும், நைட்டு தூங்கும்போது காற்றடிக்காது. அதான் இந்த இடத்துலோட மகிமை. ஓகே, நம்ம கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். பாதி தூரம் தான் இருக்குது. போயிடலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இருக்கிற இடம் வந்து வெங்கல், திருவாரூர் டிஸ்ட்ரிக் வெங்கல். ஓகே, நம்ம வீட்டுக்கு எப்போனா வரலாம். சும்மா தான் சொன்னேன். ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வந்து கேட்டு போட்டிருக்காங்க. நம்ம கேட்டு வழியாக போகலாம். ஏன்னா வந்து திட்டுத்தனமாக போகக்கூடாது இல்லையா? அதனால் வந்து கேட்டு வழியாக தான் நம்ம போகணும். நம்ம போகிறதா இருந்தால் அப்படி போயிருக்கலாம். காம்பவுண்ட் கட்டி வச்சுருக்காங்க. காம்பவுண்ட் கட்டி வச்சுருக்கனால போக முடியாது, வேலி போட்டிருக்காங்க. நம்ம வந்து கேட்டு வழியாக போகலாம். கேட்டு வந்து பேய் படத்தில் வர்ற மாதிரி கேட்டு போட்டிருக்காங்க. அவங்களை காட்டுறேன். அந்த கேட்டு வந்து திறந்து தான் இருக்குது, க்ளோஸ்லாம் பண்ணல. காட்டுற பாருங்க, தெரியுதா? இது வந்து கேட்டு பாருங்கள், கேட் ஓப்பன் தான் இருக்குது. ஆனால் காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது, யாரும் உள்ளே போக முடியாது. நம்மளால் மட்டும்தான் இப்படி உள்ளே போயிட்டு இப்படியே போய் இப்படி கூட வரலாம். கேட்டு வந்து அமைச்சிருக்காங்க. சரி, அது வேறு என்ன, வேலி அமைச்சிருக்காங்க. நம்ம கேட் வழியாகவே நம்ம இப்போ உள்ளே போகிறோம். ஓகே கேஸ், நம்ம இப்போ உள்ளே போகலாம். தண்டடா ஃபுல். இது யார் ஏரியான்னு தெரியல. உள்ளே போகிறத பார்த்து கண்டிப்பாக உதவி போகிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. நல்லா வெயில் அடிக்குது. ரொம்ப வெயில் இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக அடிக்குது. ஓகே, நம்ம பக்கத்தில் போயிட்டே இருக்கோம். பார்ப்போம். ரைஸ் கொஞ்சம் கிறுக்குத்தனமான வீடியோஸ்லாம் வரும், கொஞ்சம் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைமில் கொஞ்சம் ஆர்வ கோளாறில் அப்படிலாம் நடக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காய்ஸ், நம்ம அப்படியே வந்துட்டோம்னு இன்னும் வரமாட்டேங்கிறே அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன், ஏன்னா நான் இதுவரை பார்த்ததில்ல. நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஓ மை காட், நல்லா இருக்குது காய்ஸ், பார்க்குறீங்களா? பாருங்கள், என்ட்ரன்ஸில் வந்து ஏறும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்டெப் வச்சுருக்காங்க. அழகான ஸ்டெப்பு ஏறிக்கிட்டு அப்படியே கிணறுக்குள்ளே போனாக்கா ஒன்றும் இல்லை. சரி, இப்படி திரும்பி பார்த்தா இங்கேயும் ஒன்றும் இல்லை. எதுக்காக இவ்வளோ பெரிய இடம்னு தெரியல. பட் ஆனால் கிணறு வச்சுருக்காங்க. அந்த 450 அந்த பக்கம் வந்து ஒரு இடம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு துணி துவைக்கிறதுக்காக இருக்கலாம், சரிதா? துணி துவைக்கிறதுக்காக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா எலிப்பேடாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, எலிப்பேடாக தான் இருக்கும். சரி, இந்த இடத்துக்கு வந்து ரிவ்யூ அடித்தாச்சு. இனி ஓனர் வந்து நம்மளை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடும். ஓகே, எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ நல்லா இருக்காது பார்க்கும்போது. ஒன்றும் இல்லாததுக்கு இதுக்கடா இவ்வளோ பெரிய வீடியோன்ற மாரி ஒன்றும் இல்லை தான். பட் நானும் இந்த இடத்துக்கு வந்ததில்லை, இப்போ தான் வரேன் ஃபஸ்ட் டைம். நம்ம வீடு அங்கே தான் இருக்குது, வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போனதில்லை. இந்த பக்கம் ரோட்டில் இப்படி போகும்போது பார்ப்பேன், கிணறு இருக்கே அப்படின்னு. அதான் சும்மா வந்து ஒரு வீடியோவை எடுத்து போகலான்னு வந்தேன். ஓகே, வீடியோ எடுக்கிற சாக்கில் நானும் வந்து பார்த்துட்டேன். இப்போ இந்த இடத்து ஓனர் வந்து அடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஓடிடுவோம். ஓகே, அப்புறம் காய்ஸ் இப்போ தான் ஒன்று பார்த்தேன். இந்த இடத்துக்கு வந்து ஒரு இடம், அதாவது மீட்டர் சப்ளை வச்சுருக்காங்க. நம்ம அதையும் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்படியே போவோம். இந்த இடம் வந்து நல்லா அழகாக இருக்குது. இந்த இடம்லாம் எவ்வளோன்னு தெரியல, செண்டு எவ்வளோன்றதை கேட்டு சொல்கிறேன், வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, அங்கே ஒரு அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? அப்படியே ஜாலி போயிட்டு பாருங்க, நம்ம நண்பர்கள் தான்.
நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அவங்களாம். கண்டுபிடிச்சிட்டாங்க பைத்தியக்காரன் ஊரை சுற்றிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இவ்வளோ தூரத்துலேயும் நான் தான்றதை கண்டுபிடிச்சிட்டாரு. சரி விடுங்க. இப்போ வந்து அந்த மீட்டர் பாக்ஸை போய் நம்ம பார்க்கலாம். அது வந்து எப்படி அழகா பாருங்க கைஸ். இதான் வந்து இந்த இடத்துக்குள்ள மீட்டர் பாக்ஸுக்குள்ளே அந்த இடம் கட்டி வச்சுருக்காங்க. மீட்டர் பாக்ஸ் எங்கன்னா எவனா ஆட்டியப்பட்டு போயிட்டான் போல இருக்குது. மீட்டர் பாக்ஸுக்குள்ளே அந்த இதே இல்லை கூறு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. யாரையுமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. யார் வராங்களோ அவங்க யூஸ் பண்ணிப்பாங்களா இருக்கும். இந்த இடத்துக்கு வரலாறுலாம் தெரியாதுப்பா, அதனால் வரலாறுலாம் கேட்க வேண்டாம், கேட்டாலும் சொல்ல போகிறதில்ல. அடுத்து வந்து இந்த இடத்துக்கு வந்து சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க கைஸ். அதையும் நம்ம பார்த்துட்டு போவோம். எம்டியான இடம், அது இல்லாமல் என்னது வேலி இல்லாத இடத்துக்கு சிசிடிவி கேமரா. அப்போமா இதை பாருங்க, சிசிடிவி நான் இதில் லைன் கொடுத்து இப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இது நம்ம வீட்டுக்கும் தெரியுமே. பாருங்க, இந்த திசையில் ஒன்று இருக்கா, அப்படியே பார்த்தா அதான் நம்ம வீடு. இங்கேருந்து அவ்வளோதான் தெரியுமா என்னன்னு தெரியல. வீட்டு பக்கமாக ஒன்று வச்சுருக்காங்க. சரி, நம்ம வரும்போது காட்டு வழியாக போனோம், இப்போ ரோட்டு வழியாக போகலாம். நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே கைஸ், மறந்துடாதீங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோ எல்லாருமே என் ஃபோன் காண்டாக்டில் இருக்க என்னோடய ரிலேட்டிவாக தான் இருப்பீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் வந்து எத்தனை சப்ஸ்கிரைப்ன்றதை போடுங்க. எத்தனாவது கமெண்ட் பாருங்கள், எத்தனாவது சப்ஸ்கிரைபுன்றதை வந்து கமெண்டில் போட்டு விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நான் அது வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஷேர் பண்ண மாட்டேன். நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸும் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியும் போடுவேன். அதேமாரி நீங்களும் எனக்கு ஆதரவு கொடுக்குற வகையில் உங்கள் இன்ஸ்டா ஸ்டோரியிலையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் போட்டு எனக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. ஓகே, பார்ப்போம். இன்னும் அடுத்த வீடியோ எப்போ வருதுன்னு தெரியாது. எப்படி இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும். அதுக்குள்ளே எத்தனை சப்ஸ்கிரைப் வரீங்கன்னு பார்க்குறேன், எத்தனை கமெண்ட் வருதுன்னு பார்க்குறேன். ஓகே, இப்போ எடுத்த வீடியோவை இன்றைக்கி டேட் வந்து 8/7/2024. ஓகேவா? இன்றைக்கி எடுக்கிற வீடியோ என்றைக்கு அப்லோட் ஆகி உங்கள் பார்வைக்கு வருதுன்றதை பார்ப்போம். எடிட் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் சேனல் ஓப்பன் பண்ணுவேன், இல்லைன்னா அதுவும் இல்லை. நல்லா பார்ப்போம், பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கிட்டே வந்தாச்சு. இதுதான் பஸ் ஸ்டாண்ட். நான் வேலைக்கு போகும்போது இங்கே தான் வந்து உட்காந்துருப்பேன். இங்கே தான் பஸ் வரும். பஸ்ஸில் ஏறி அப்படியே போக வேண்டியது அப்படி ஸ்ட்ரைட்டாக. இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தான். அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக ஃபாரஸ்ட்டை பற்றி தான் இருக்கும். அங்கே போய் இந்த பக்கம் வந்து ஏதோ ஒரு தோப்பு இருக்குது. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா தைலந்தோப்பு இருக்குது. அந்த பக்கம் நிறையா இருக்குது. பார்ப்போம், ஏதாச்சும் வித்தியாசமான ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டு வித்தியாசமாக ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா அதை வந்து நான் வீடியோ எடுத்து உங்களுக்காக போடுறேன். வேறு ஒன்றும் இல்லை கைஸ், பார்ப்போம். Kalau kayak dulu emang ini deh, nginep sih, no, kalau kayak dulu ini nginep kayak gini orang lu siapa? Orang malah baik gini itu mungkin jangan itu, terus saya pas, nginep dulu pas ini itu, nunggu sini mana nomen, kalau itu veteran, kalau itu, nama nomen, nunggu cerai, bercak, yes, bercak dulu ini bercak,
Ini pindah lagi nak keroni momsnya. Ini biar pas lah masuk. Masuk dengan teman yang beralai ke apa ini. Orang apa nak begini dah ni pak. Keris jalan. Tetap bergerak beda. Enggak kira mau dah ngit nasiran nak kira nak dah nak. Dia punga. Ada dah nak punga dah. Kira ada dua ini dia. Ini berus. Hadir mana ya dua ada. Oh, tadi itu. Di sini dua mana kapan harus jadi. Ali itu kena yang rokok kapan. Rokok kapan kalau hidup mari gini ya. Orang semua yang beragam dia dan istas tapi lepas nas so semua na beda. Ini papa lagi. Ini road pak. Ini berapa orang nas. Anda teman lalan dari orang dari itu mana teman dari. Nomor berapa orang nas. Isnya ini nomor berapa terus ngal nomor berapa orang nas. Ali itu kena yang rokok kapan lalan nas dan. Nas dia mungkin dah ya.